அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்து அடுத்த வாரத்தோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீதி தவறாத ஆப்ஷனுங்கிறது நீதி தவறாது. அது எப்படின்னா, நீதி தேவதை கிட்ட இருக்கிற தராசு எப்படி நடுநிலையாக இருக்கும் அப்படிமோ அது போல் ஆப்ஷனுடைய ப்ரீமியமும் நடுநிலையாக இருக்கும். அப்போது நிறைய பேர் இந்த ஆப்ஷனை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் பார்த்திங்கன்னா நஷ்டமடைந்து விட்டு ஆப்ஷன் ஒரு ஏமாற்று வேலை, ஒரு கேம்லிங் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. ஆப்ஷனை அதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் என்னென்னா, நம்மளுக்கு நேரமின்மை காரணமாக யாராச்சும் நம்மளுக்கு பரிந்துரை கொடுப்பார்களா, நம்ம பணத்தை அவங்க சொல்கிற இதில் வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பாங்க. ரெண்டாவது, அதற்கு மிஞ்சி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, பணத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் மேனேஜ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுங்கம்பாங்க. இதுக்கு அப்பாற்பட்டு ஆப்ஷனை தெரிந்து கொண்டு, எந்த தொழிலாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை தெரிந்து கொண்டு அதனுடைய ரிஸ்க்கை தெரிந்து அதனால் நம்ம எவ்வளோ ஈடுபடுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம எப்பவுமே வியாபாரம் செய்யணும். அடுத்தது, யாரெல்லாம் ஒரு வெற்றியோட அடைஞ்சிட்டாங்களோ அந்த வெற்றி அடைஞ்சவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றியே போவோம். அது எப்போவுமே சிறப்பாக இருக்காது. ஏன்னா அது ஒரு கால சூழ்நிலைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அதை அந்த பாயிண்ட் அவுட்டில் எங்கே கரெக்டாக மீட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் அது வெற்றியை உண்டாக்கும். அப்போது நம்ம புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு தொழில் ஒரு இதாக இருக்கும், இன்னொரு தொழில் ஒரு இதாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு தகுந்த முதல்ல அடிப்படையை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி நீதி தராசு நம்மளுக்கு சமநிலை அப்படின்னு நான் சொன்னனோ, அதுபோல் ஒவ்வொரு ஆப்ஷனும் நடுநிலையாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 16,050 இருக்குன்னா, மார்க்கெட் 16,050 இருக்கும்போது 16,050 காலும் 16,050 புட்டும் விலை சமமாக இருக்கணும். ப்ரைஸ் என்னவாக இருக்கணும்? சமமாக இருக்கணும். அதே மாதிரி இது நடுநிலைன்னு நம்ம இதை சொல்லிட்டோம். இதே இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா 16,000 காலும் 16,100 புட்டும் சமநிலையாக இருக்கணும் 16,050. இது சமநிலையாக இருக்காது. அந்த சமநிலையாக இல்லாததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குண்டான ப்ரீமியத்தோட டிஃப்ரெண்ட் அதிகரிக்க அது கால் ஆப்ஷனுக்கு சாதகமாகவும், டிஸ்கவுண்ட் அதிகரிக்க என்னவாகும், புட் ஆப்ஷனோட டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதனுடைய விலை சமநிலை அடையாது. அப்போ இந்த சமநிலை அடையணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இதுதான் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் இது சமம் இருக்கணும். அப்போ சமம் இல்லாத சூழ்நிலையில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்த விஷயம், நீங்கள் ஒரு வாகனத்தை, இது 2 மீட்டிங் பாயிண்ட்டு நம்ம சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்க்க வேண்டிய லாஜிக்கலாக பார்க்கணுன்னா, நீங்கள் ஒரு வாகனத்தில் இங்கே போயிட்டுருக்கீங்க. இது நீங்கங்கிறத வச்சுக்கோங்க. இங்கே மற்றவர்கள் எனி பர்சன் போயிட்டுருக்காங்க. அப்போது இவங்களை நீங்கள் ஓவர்டேக் பண்ணணுன்னா என்னென்ன நடக்கணும்? ஏன்னா இவங்களை ஓவர்டேக் பண்ணும்போது தான் நீங்கள் வெற்றியாளர், நீங்கள் வின் பண்ணுவீங்க. அப்போது இவர்களை நான் கடக்கும் வரை நான் வின் பண்ணவே முடியாது. அப்போ நான் இவங்களை தாண்டணும், ஓவர்டேக் பண்ணணுன்னா அங்கே என்னென்ன வாய்ப்புகள் நடைபெறணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கணும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு முடியும். இப்போ ஏன் அப்படிங்கும்போது, மார்க்கெட்டை பொறுத்தவரை 16,200 கால் நம்மளுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டு இப்போ 16,050 இருக்குது அப்படின்னா, 16,050க்கும் 16,200க்கும் 150 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அதே 150 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்னா இவங்க. அப்போது 16,900 புட்டை ஓவர்டேக் பண்ணினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போது இவர்களை ஓவர்டேக் பண்ணியாச்சுன்னா இவர்களுக்கு கீழே போகாத வர என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இவங்க வெற்றியாளராக தான் இருப்பாங்க. அடுத்து இவங்களை ஓவர்டேக் பண்ணணும், படிப்படியாக ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் 16,200 புட்டை ஓவர்டேக் பண்ணினதுக்கப்புறம் தான் 16,200 காலுக்கு ஃப்ரீ பேர்டு அதாவது எந்த கட்டுப்பாடு இல்லாமல் பறக்கக்கூடிய வாய்ப்பு அமையும்.
இதை ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படையை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய இது. ஆனால் இதுக்கு ரொம்ப பேக் டெஸ்ட் எடுக்கணும், இதனா எடுத்ததுமே நம்ம இது பண்ண முடியாது. அப்போது இதற்கு அடுத்தடுத்த காரணிகளை நம்ம அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி உருவாக்குதல் நம்ம கொண்டு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட், ஒரு இடத்துல 2 விலை மீட் பண்ணோம். அந்த மீட் பண்ணதுக்கப்புறம் யார் ஓவர்டேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வெற்றியாளராக உண்டாக்க முடியும். அப்போ இது எப்படி நடக்கும்? அப்போ சம விலை நடக்கலைன்னா அது வந்துட்டு ப்ரீமியம் காலுக்கும், அதாவது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கு உண்டான விலை மாற்றத்தின் அடிப்படையிலையும் ஐவி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதன் அடிப்படையிலையும் மாறுபடும். அது அடுத்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆப்ஷனுங்கிறது வந்து நீங்கள் ஏமாற்று வேலை அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம். இது நீதி தராசு, எப்படி நீதி தேவகட்ட தராசு நடுநிலையோ அதுபோல் ஆப்ஷனுங்கிறது சரியான திசையில் தான் பயணமாயிட்டிருக்கு. அதனால் இதை ஃபஸ்ட் அடிப்படை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. இப்போ நிஃப்டி கொள்ளலாம், நம்ம ஒரு வாரத்தோட ரேஞ்ச் என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளி. இப்போ பார்த்தீங்கன்னா 390 புள்ளி. இது என்ன இருக்குது, ஓப்பன் 16,136, ஓப்பனுக்கு மேலே 112 புள்ளி, ஓப்பனுக்கு கீழே 278 புள்ளி. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலே ஒரு எவ்வளோ தூரம் இருக்கான், ஓப்பனுக்கு கீழே எவ்வளோ இருக்கிறான். இப்போ ஓப்பனுக்கு கீழே வந்து திருப்பி ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் இதனுடைய மடங்குகள் செல்ல வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். அப்போ ஒரு வாரத்துக்கு 300 to 500 புள்ளினா அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ரேஞ்சை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே தோணணும். ஸ்பாட் 16,049, ஃபியூச்சர் 16,074. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 25 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சாச்சு. அடுத்தது இதில் டேபிளில் ஏன் இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் அதிகமான வர்த்தகம் நடைபெறுது அப்படின்னா, இது வந்து ஹெட்ஜிங் பர்பஸ்க்கோசரம் கொண்டு வந்த டூல். அப்போ இதை வந்து ஹெட்ஜிங்னாலே இதை வந்து விற்பனை தான் செய்வாங்க. அப்போ விற்பனை செய்பவர்களோட கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். அப்போது 16,000 கால் அண்டு 16,000 புட்டு தான் அதிக வர்த்தகம் அப்படின்னா, அப்போது சந்தை வந்து 16,000 கால் அண்டு புட்டோட கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, 16,000 காலோடைய அதிகபட்ச ஹை 167, அப்போ 16,167. 16,000 புட்டோட ஹை 169, அப்போ 15,840 இல்லை 830 கூட வச்சுக்கலாம். அப்போ இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்க போகுது. அப்போ இதனை கடக்கும் பொழுது என்ன நடைபெறும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க 2 பேர்த்தோட கட்டுப்பாடுனா இதனுடைய எல்லை அப்படின்னா இது ரெண்டையுமே ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 320 புள்ளிகள் நம்மளுக்கு வரலாம், இல்லை 340ன்னு வச்சுக்கலாம். ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 169 + 167, அப்போ 170 170ன்னு வச்சுட்டாலும் கூட 340. அதற்கோசரம் எடுத்துகிட்டேன் நான், பாயிண்ட் அவுட்டாக நம்ம இது கொண்டு வரல அதுக்கோசரம். அப்போ 16,000 + 340, 16,000 - 340, அப்போது 15,360 இருந்து 15,660 இருந்து நம்மளுக்கு 16,340 இது ஒரு ரேஞ்ச். அப்போது இந்த ரேஞ்சும் இது வந்து ஷார்ட் ரேஞ்சாக எடுத்துக்கோங்க, இது ஒரு ஒயிட் ரேஞ்சாக எடுத்துக்கோங்க. இதற்குள் எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும். நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையாக இத்தனை நாள் எடுத்துகிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஹை எடுக்கிறீங்களா? இது வந்து அதிகபட்சம். ஏன்னா இவனுக்கு இங்கே சப்ளை கிரியேட் ஆகிருக்கு, இங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ இவங்களுக்கு இங்கே சப்ளை கிரியேட் ஆகிருக்கு, இங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய அடிப்படையிலேயே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறக்கோசரம் நம்ம அதிகபட்ச எல்லையாக நம்ம இது கொடுக்குறோம். ஆனால் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல தான் க்ளோசிங் ஆகிறதுலேருந்து அடுத்த நாள் நம்மளுக்கு அதுக்குண்டான ப்ளஸ் ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கொடுப்பாங்க. அப்போ அதிகபட்ச ஹை 16,000 காலோட அதிகபட்ச ஹை 341. அப்போ என்ன அர்த்தம், 16,341 தாண்டது ரொம்ப கடினம். அப்போ 16,341 தாண்டோன்னே இவங்க 340க்கு மேலே இருக்கணும். 16,000 கால். 16,000 புட்டோட லோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோயஸ்ட்டில் 89. இவங்க 89க்கு கீழே இருக்கிற வரை சந்தை 15,910ங்கிறது வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இவங்க 89 ரூபாய்க்கு கீழே நின்னாங்கன்னா 15,910 மார்க்கெட்டை வரக்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படை. இப்போ சந்தையோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துட்டா 15,939 16,177, வைட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா 15,812 16,288. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,124, 16,177, 16,262. சப்போர்ட் லெவல் 16,008, 15,939, 15,842. இப்போ இதில் நான் என்ன கேட்டிருக்கேன், இப்போது நீங்கள் ஒரு வாகனத்தில் இங்கே கேட்டிருக்கீங்க, ஒரு வாகனம் இங்கே முன்னாடி போயிட்டுருக்கு,
இதை ஓவர்டேக் எடுக்கணும்னா என்னென்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது புரியும். இதை வந்து லாஜிக் அடிப்படையில் பாருங்கள். அடுத்தது இதோட அடிப்படையை கற்றுக்கொள்ளுங்கள். இதற்குண்டான நம்ம கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு அதில் பங்கேற்கலாம். அது ஆகஸ்ட் 15 வரை நம்ம வந்து கால நீட்டிப்பு சலுகை அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஏன்னா 1 மாத பயிற்சி காலமாக 2 மாதமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதற்குண்டான தகவல்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.